ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டிஸ் வச்சு நிறைய கொஸ்டின் வரும். 5 மார்க்கை சொலை எடுக்கிறதுக்கான தரமான ட்ரிக் தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். முதல்ல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வரிசை வந்து கொடுத்துட்டு t greater than s வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் கன்க்ளூஷன். அப்போது இங்கே எப்பயுமே நம்ம வாய் வந்து யாருக்கு ஓப்பன் ஆயிருக்கோ அவரில் இருந்து தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். அப்போ இங்கே யாருக்கு வாய் ஓப்பன் ஆயிருக்கு? டீயில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ டீயில் இருந்து நம்ம எஸ்ஸுக்கு வந்து மூவ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வாய் யாருக்கு ஓப்பன் ஆயிருக்கு? பீக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ பீலேருந்து நம்ம டீக்கு வந்து மூவ் பண்ணணும். அப்போ டேரெக்டாக இங்கே வந்து கை வச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வாய் வந்து திறந்துருக்கு. இப்போ நான் மணி அப்படின்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வாய் வந்து திறந்துருந்துச்சு அப்படின்னா நான் இங்கேருந்து இங்கே வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ மணின்ற பர்சன் இங்கே நிற்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கேட் இருக்குது. இந்த இடத்துல என்னால் மூவ் பண்ண முடியாது. அப்போ எங்கே மூவ் பண்ண முடியும்? வாய் திறந்துருந்தா மூவ் பண்ண முடியும், வாய் திறக்கலடா மூவ் பண்ண முடியாது. இதான் கான்செப்ட். இப்போ டி ஈக்குவல்டுனா பிரச்சனையே கிடையாது. டி இங்கேருந்து இங்கே வந்து போயிடும். சரியா? இப்போ என்னோட டெஸ்டினேஷன் எங்கே வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு போகணும். அப்போ டீலேருந்து நான் எஸ்ஸுக்கு போகணும். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன போட்டாங்க? க்ளோஸ்டு கேட் போட்டாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே என்னால் மூவ் பண்ண முடியாது. நன் ஃபாலோ. முடிஞ்சு போச்சா? இப்போ அதே இது பீலேருந்து டி போனால் பி இந்த இடத்துல ஓப்பன் கேட் இருக்குது, கியூக்கு வந்துடும். அடுத்து கியூக்கு முன்னாடி எனக்கு ஓப்பன் கேட் இருக்குது, ஆருக்கு வந்துடும். ஈக்குவல்டுனா பிரச்சனையே கிடையாது, நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்போ பி என்ன பண்ண முடியுது? அதனோட டெஸ்டினேஷன் டீயை வந்து ரீச் பண்ண முடியுது. அப்போ இது எனக்கு ஃபாலோவாக வந்துடும். முடிஞ்சு போச்சா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி டு ஃபாலோ அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். இதே மாதிரி நிறைய ரீசனிங் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ.